என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்னும் ஒரு புதிய மாதத்திற்குள் தேவன் நம்மை பிரவேசிக்க வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை மகா பெரியது. கடந்த மாதங்களில் காத்த அதே கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாக காத்து நடத்துவார் என்று ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் குடும்ப ஆசீர்வாதத்தின் மாதம். தேவன் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் குடும்பத்தில் நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். ரட்சிப்பை நடப்பிக்க போகிறார். விடுதலை தரப்போகிறார். ஆசீர்வாத ஊற்றுக்கண்களை திறக்கப் போகிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அதை செய்வார். ஆண்டவர் எப்படி குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதித்தார் என்றால், வேதத்தில் பல குடும்பங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒன்று ஆபிரகாமின் குடும்பம். அந்த ஆபிரகாமின் குடும்பத்தை ஆண்டவர் அழைக்கும் பொழுது இந்த வார்த்தையை 2 பேருக்கும் சொன்னார். கணவனுக்கும் சொன்னார், மனைவிக்கும் சொன்னார். 2 பேரும் அந்த வசனத்தை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். குடும்பமாய் தேவனை விசுவாசித்தபடினால் அந்த குடும்பத்திலே அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்றால் கணவன் மனைவி மட்டுமல்ல, பிள்ளைகளும் தேவனை விசுவாசிக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இந்த அற்புதமான வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. அவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாமனுடைய வாழ்க்கை ஒரு எளிய வாழ்க்கையா இருந்தது. சாதாரண வாழ்க்கையா இருந்தது. கணவன் மனைவி 2 பேர், அவ்வளவுதான். கூட சில உறவினர்கள். இவர்களோடு கூட பரதேசியை போல ஆபிரகாம் ஒரு வாழ்க்கையை துவக்குகிறார். அவருடைய துவக்கம் அற்பமாய் இருந்தது, ஆனால் அவருடைய முடிவோ சம்பூரணமாய் இருந்தது. அற்பமான ஒரு ஆரம்பம். தங்கள் குடும்ப வாழ்வை துவங்கும் பொழுது அற்பமாக அவர்கள் துவங்கினார்கள். ஆனால் படிப்படியாக ஆண்டவர் இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் தாமதமானது. அந்த தாமதமான போது பல வேளைகளில் ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் மறுபடியுமாய், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்கே? என் குடும்பத்தில் உம்முடைய ஆசீர்வாதம் எங்கே? பிள்ளை தருவேன் என்று சொன்னீரே, பிள்ளையின் ஆசீர்வாதம் எங்கே என்றெல்லாம் ஆபிரகாம் ஜெபம் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் வார்த்தையில் மாறவே இல்லை. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் அவருடைய வார்த்தையை ஆபிரகாமின் குடும்பத்திலே நிறைவேற்றினார். உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த மாதத்தில் தேவன் தன்னுடைய வார்த்தையை உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த அதிகாரத்தின் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே அவன் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தை இந்த மாதத்திலிருந்து தேவன் ஆசீர்வதிக்க துவங்க போகிறார். உங்களுக்கு சற்று பொறுமையும் தேவையாயிருக்கிறது. ஏனெனில் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஒரே நாளில் நிறைவேறப் போவது இல்லை. சிலவற்றை நிறைவேற்ற தேவன் நேரம் எடுக்கிறார். சில காரியங்கள் நிறைவேற்ற தேவன் ஆண்டுகள் கூட எடுக்கிறார். ஆனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படி கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்களிக்கிறார். உன்னையும் உன் குடும்பத்தையும் நிச்சயமாக நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எபிரேய ஆக்கியோன் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற மக்களுக்கு ஒரு சிறந்த ஆலோசனையை சொல்லுகிறார். வசனம் 11, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். அப்படியானால் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருக்க வேண்டுமாம். எப்படி? அசதியாய் இருக்கக்கூடாது, விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிற மாதம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அசதியாய் இராதிருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள். ஏற்ற வேளையிலே தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். சரி, இந்த குடும்பத்துக்கு அடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி 2 பேரிடத்திலுமே பேசி உறுதிப்படுத்தினார். 2 வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது தேவன்
உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் முதலாவது சந்ததியை தருவேன் என்று சொல்லுகிறார். என் வார்த்தையை கேட்கிற அன்பு தேவனுடைய ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு சந்ததிக்காக, ஒரு பிள்ளைக்காக நீங்கள் பல ஆண்டு காத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசியுங்கள். இந்த வசனத்தில் 2 பெயர்கள் வருகிறது. உன் மனைவியாகிய சாராள் உனக்கு நிச்சயமாக ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என்ன அன்பின் தேவன் பாருங்கள்! அன்பின் தேவன் பெயரை கூட சொல்லுகிறார். யாருக்கு தெரியும்? உங்களுக்கு கூட கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஈசாக்கு என்றோ சாராள் என்றோ பெயரிடும்படி ஆண்டவர் நிச்சயமாய் அனுக்கிரகம் செய்வார். இந்த வார்த்தை ஒரு ஈசாக்குக்கு மட்டுமல்ல, அந்த ஈசாக்கை அடுத்து தலைமுறையாய் வருகிற சந்ததிக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு என்று தேவன் சொல்லுகிறார். கணவரோடு பேசினார், வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். மனைவியோடும் பேசுகிறார், வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 18:14 வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமோடு மாத்திரம் பேசவில்லை. சாராள் இங்கு அவிசுவாசத்தினால் நான் கிழவியாயிருக்க எனக்கு பிள்ளை பிறக்குமோ என்று சொல்லுகிறாள். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வயதாகலாம், என் வாக்கு தத்தத்திற்கு வயதாகுவது இல்லை. என் வாக்கு தத்தம் என்றைக்கும் புதிதாகவே இருக்கிறது. நான் வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயே, என் அன்பு பிள்ளைகளை, இந்த மாதம் தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற மாதம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இதை போல ஒரு கர்ப்பத்தின் கனிக்கு நீங்கள் ஏங்காது வேறு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கலாம். பிள்ளைகளின் திருமணத்திற்கோ, பிள்ளைகளின் ரட்சிப்பிற்கோ, நல்ல வேலைக்கோ, எதிர்காலத்திற்காகவோ, சமாதானத்திற்காகவோ, ஆசீர்வாதத்திற்காகவோ, ஞானத்திற்கோ நீங்கள் ஜெபம் செய்து கொண்டிருக்கலாம். தேவன் உங்கள் குடும்பத்திற்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் 2 விதமான ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார். ஒன்று அவருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் உறுதியானது என்பதற்கு அடையாளமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்று சொல்லியிருக்கிறார். கூடவே சொல்லுகிறார், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். பல ஆண்டுகளாக சிறுமையிலும், தரித்திரத்திலும், வெறுமையிலும், கஷ்டத்திலும், ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலைமையிலும், உயர்வு இல்லாத நிலைமையிலும், பெருக்கம் இல்லாத நிலைமையிலும் இருக்கிற உங்கள் குடும்பத்தை கர்த்தர் இன்றிலிருந்து பெருகவே பெருக பண்ண போகிறார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும், தேவனுடைய பெருக்கம் வரும் என்பதற்கு அடையாளம். விசுவாசியுங்கள், கர்த்தரை நம்புங்கள். நிச்சயமாக ஆண்டவர் தன் வார்த்தையை நிறைவேற்றுவார். என்ன தேவையோடு இருக்கிறீர்கள்? என்ன பாரத்தோடு இருக்கிறீர்கள்? என்ன மன உளைச்சலோடு இருக்கிறீர்கள்? என்ன துக்கத்தோடு இருக்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்தை இந்த மாதத்திலிருந்து தேவன் ஆசீர்வதிக்க துவங்குவார். விசுவாசியுங்கள், ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் நிச்சயம். 2வதாக ஆண்டவர் இந்த மாதத்திற்கென்று கொடுத்த வார்த்தை, உங்கள் குடும்பத்திற்கு விடுதலை நிச்சயம். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் விடுதலையின்றி தவிக்கிறார்கள். பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, வியாதியிலிருந்து விடுதலை இல்லை, தரித்திரத்திலிருந்து விடுதலை இல்லை, மன உளைச்சல், சண்டை, பிரிவுகள், பிரிவினைகள், எத்தனையோ காரியங்களிலிருந்து குடும்பங்கள் விடுபட முடியாமல் தவிக்கின்றன. அநேக குடும்பங்களிலே பிசாசின் கிரியைகள், அந்தகார வல்லமைகள், பிசாசின் போராட்டங்கள். ஐயோ, இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? ஆண்டவர் என்றைக்கு எங்கள் குடும்பத்தை விடுவிப்பார் என்று நீங்கள் கண்ணீரோடு பல நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த மாதம் தேவன் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்துக்கு விடுதலை நிச்சயம். நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். 2 வேத பகுதியை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 24வது வசனம். தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு
தான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னார். யோசேப்பு தன்னுடைய அந்திய காலத்தில் மரணம் அடைய போகிற நேரத்தில் இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரையும் பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது. நான் மரணம் அடைய போகிறேன், ஆனால் தேவன் நிச்சயமாக உங்களை சந்திப்பார். இந்த தேசத்தில் இருந்து உங்களை நிச்சயமாய் விடுதலை செய்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு உங்களை கொண்டு செல்லுவார் என்று ஒரு நிச்சயமான வார்த்தையை இஸ்ரவேல் குடும்பத்துக்கு யோசேப்பு சொன்னார். யோசேப்பு சொன்ன வார்த்தை நிறைவேறியதா? நிறைவேறியது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனம். மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். முதல் வசனம் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார் என்று யோசேப்பு சொன்ன விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறது. வார்த்தை நிறைவேறியதா? வார்த்தை நிறைவேறியது. நாம் வாசித்த 2வது வசனம் தேவன் உங்களை சந்திப்பார் என்று யோசேப்பு சொன்னபடியே கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தை சந்தித்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்து கானானுக்கு அழைத்து செல்ல புறப்பட்ட பின்பு சொல்லப்பட்ட வார்த்தை. அப்படி என்றால் வாக்குத்தத்தத்தை சொன்ன தேவன் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுகிறார் என்றுதானே அர்த்தம். மோசேயை அழைக்கும் பொழுது கூட ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி அழைத்தார். அதையும் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17. நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. ஆண்டவர் மோசேயை அழைக்கும் பொழுது சொல்லுகிறார், நான் உங்களை நிச்சயமாய் விடுதலை செய்வேன், எகிப்தின் சிறுமையிலிருந்து உங்களை விடுதலை செய்வேன், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நிச்சயமாய் உங்களை அழைத்து செல்லுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதம் உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்தின் மாதம் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் விடுதலையின் மாதம். எந்த காரியத்தில் உங்கள் குடும்பம் விடுதலை அடைய வேண்டும், எந்த விஷயத்தில் உங்கள் குடும்பத்தார் விடுவிக்கப்பட வேண்டும், பாரம்பரிய கட்டுகளில் இருந்தா, ரட்சிக்கப்பட முடியாதபடி இருக்கிற குருட்டாட்டத்தில் இருந்தா, அல்லது பாவம், குடி, வெறி போன்ற பாவத்தில் இருந்தா, அல்லது சண்டை சச்சரவு போன்ற பிசாசின் கிரியைகளில் இருந்தா, அல்லது கார் இருளின் ஆதிக்கத்தினால் அலைக்கழிக்கப்படுகிற உங்கள் குடும்ப சூழ்நிலையில் இருந்தா, ஆண்டவர் விடுதலையை தருகிற தேவன். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிகள். நிச்சயமாகவே தேவன் உங்களை சந்தித்து உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு செல்லுவார் என்று யோசேப்பு சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினது போல உங்களுக்கும் நிறைவேற்றுவார். விடுதலைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? ஆண்டவர் இன்றிலிருந்து உங்கள் குடும்பத்தை விடுவிக்கப் போகிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, அநேக தேவ ஊழியர்களுடைய குடும்பங்களில் கூட இந்நாட்களில் அசுத்த ஆவிகளின் போராட்டங்கள், அழுத்தங்கள், பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் தலைவிரித்து ஆடுகிற ஒரு காலம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமான ஒரு விடுதலையை உங்கள் குடும்பத்துக்கு இந்த மாதத்தில் செய்ய துவங்குவார். கர்த்தர் விடுதலை செய்வார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் விசுவாசியுங்கள். நான் சொன்னேன், உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் நிச்சயம், உங்கள் குடும்பத்திற்கு விடுதலை நிச்சயம். மூன்றாவதாக, உங்கள் ஜெபத்திற்கு பதில் நிச்சயம். ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன், விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன் உங்கள் ஜெபங்களுக்கும் நிச்சயமாக பதில் தருவார். 2 வசனங்களை தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். தேவன் எப்படி தன் பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக பதில் கொடுத்தார் என்பதற்கு அந்த வசனங்கள் ஆதாரமாய் இருக்கிறது. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன்.
எரேமியா 51:56, சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள். தேவன் நிச்சயமாகவே உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை அளிப்பார். எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு ஜெபித்தீர்கள், எத்தனையோ நாட்கள் புலம்பலோடு ஜெபித்தீர்கள், எத்தனையோ நாட்கள் அழுகையும் பெருமூச்சோடு கூட ஆண்டவரை நோக்கி நீங்கள் செய்த எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார், நிச்சயமாக நான் பதில் அளிப்பேன். ராஜாவாகிய எசேக்கியா தன்னுடைய வியாதி படுக்கையிலிருந்து நம்முட்டை போலவும் தகைவிலான் குருவியை போலவும் ஆண்டவரை நோக்கி கூவி கூவி செய்த ஜெபங்களை ஆண்டவர் நிச்சயமாய் கேட்டார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்றும் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மாதம் உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் பதில் அளிப்பார். உங்கள் பிள்ளைகளுக்காய் எத்தனையோ ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கை துணைக்காய் ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறீர்கள், குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காய் ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் பதில் அளிப்பேன். அப்படி ஆண்டவர் ஒரு தாசனுக்கு அவர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று பதிலளித்து அதை நிறைவேற்றின ஒரு வேத பகுதியை உங்களுக்காய் வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். தாவீது தனக்கு தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தார். என்ன வார்த்தை சொன்னார்? உனக்கு வீடு கட்டுவேன். அந்த வார்த்தையை விசுவாசித்து தாவீது கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். உமது ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. பிரியமானவர்களே, உங்கள் வீட்டையும் தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கும் அவர் குடும்பத்துக்கும் வாக்கு பண்ணினார். நிச்சயமாய் விடுதலை செய்வேன் என்று சொல்லி இஸ்ரவேலின் குடும்பத்துக்கு வாக்கு பண்ணினார். நிச்சயமாக குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று தாவீதின் குடும்பத்திற்கு வாக்கு பண்ணினார். ஆகவே தாவீது தேவனை நோக்கி ஜெபித்தார். ஜெபத்திற்கு பதிலும் கிடைத்தது. உங்கள் குடும்பத்திற்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். பூமியிலே 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவனால் அது அவர்களுக்கு உண்டாகி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இணைந்து தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம். வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நீர் வாக்கு பண்ணினீர். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களப்பா. அந்தபடியே அவர் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. தேவனே, உங்க பிள்ளைகளின் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வலது கரம் என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இறங்குவதாக இறங்குவதாக. எல்லா ஆசீர்வாதம் இல்லாத நிலைமைகள் மாறுவதாக. ஆண்டவரே, குடும்பத்தில் ஆசீர்வாதம், வேலையில் ஆசீர்வாதம், தொழிலில் ஆசீர்வாதம், பிள்ளைகளின் வாழ்க்கையில ஆசீர்வாதம் நிறைவாக இந்த மாதத்தில் வந்து தங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஆசீர்வதிக்க துவங்குகிற கர்த்தர் தொடர்ந்து இந்த ஆசீர்வாதத்தின் நிறைவை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரைக்கும் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் ஜாக்கிரதையோடும் காத்திருந்து வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க உதவி செய்யுங்கப்பா. சோர்ந்து போயிருக்கிற குடும்பத்தாருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் மனபாரங்களை எடுத்து போடுங்க, மன உளைச்சல்களை எடுத்து போடுங்க. வியாதி நிமித்தம் படுக்கையில் படுத்துக்கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களுக்காய் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வியாதி படுக்கை மாறுவதாக ராஜா. ஆண்டவரே, இந்த வியாதி படுக்கையை மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எகிப்திலே அடிமைத்தனத்தில் தவித்த உம்முடைய ஜனங்கள் உம்மை நோக்கி முறையிட்ட பொழுது அவர்கள் கூக்குரல் உம்முடைய சந்நிதியில் வந்து எட்டினது என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய ஜனங்கள் விடுதலைக்காய் ஜெபிக்கிறார்களே. எத்தனை குடும்பங்களில் அசுத்த ஆவிகளின் கிரியைகள், இனம் தெரியாத போராட்டங்கள், இனம் தெரியாத பிரச்சனைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், மன உளைச்சல்கள், ஆண்டவரே மன அழுத்தங்கள், தற்கொலை எண்ணங்கள்,
எண்ணங்கள், விவாகரத்தின் எண்ணங்கள் இன்றைக்கும் அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உங்க பிள்ளைங்க குடும்பத்தில் என்னென்ன அடிமைத்தனங்கள் இருக்கிறதோ எல்லா அடிமைத்தனத்தின் ஆவி குடும்பத்தை விட்டு விலகுவதாக. எகிப்தின் ஆவி குடும்பங்களை விட்டு விலகுவதாக. என்னென்ன காரியங்கள் உடைய பிள்ளைகளை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறதோ எல்லா சிறையிருப்புகளும் மாறுவதாக. அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. 10 விதமான வாதைகளை அனுப்பி உம்முடைய ஜனத்தை விடுதலை செய்தவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைங்களுக்கு அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிசயம் நடக்கட்டும், ஒவ்வொரு வேலை ஸ்தலத்திலும் அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜா, உங்களுக்கு நன்றி. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே இஸ்ரவேலரை அடிமைத்தன எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்தது போல யாரெல்லாம் பாவத்திற்கு அடிமைகளாய் கிடக்கிறார்களோ, விட முடியாத பாவங்களிலே சிக்கி கிடக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருவதாக. நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொல்லி, நிச்சயமாக சந்திப்பேன் என்று சொன்னவர் சந்தித்தீர், விடுவித்தீர், வெளியே கொண்டு வந்தீர். அதே போல இந்த குடும்பங்களுக்கு ஒரு எக்ஸடஸ் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒரு புறப்பாடு உண்டாவதாக. இந்த மாதத்தில் எல்லா அடிமைத்தனங்களிலிருந்து ஒரு புதிய துவக்கம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. தேவனே, எப்பிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருப்பதை கேட்பேன் என்று சொன்னீர். சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் பதில் அளிப்பீர் என்று நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, எவ்வளவு ஜெபங்கள் ஆண்டவரே கடந்த நாட்களிலே சீசன் ஆஃப் பிரேயராக நாங்கள் வைத்து எத்தனை நாட்கள் உம்மை நோக்கி ஏறெடுத்திருக்கிறோம் ஜெபங்களை. இந்த நாட்களில் அதன் பதிலை பார்க்க உதவி செய்யுங்க. உங்க ஜனங்களுக்கு தாமதம் இல்லாமல் பதிலளிக்கும்படி ஜெபிக்கிறேன். கண்ணீரோடும் பாரத்தோடும் யாரெல்லாம் தங்கள் குடும்ப காரியங்களுக்காய் ஜெபிக்கிறார்களோ எல்லா குடும்பங்களிலும் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வருவதாக. கணவனை இழந்து தனிமையில் இருக்கிற ஆண்டவரே பெண்களுக்காய் ஜெபிக்கிறேன், தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை வளர்க்க முடியாது சிரமப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கிற குடும்பத்தாருக்காய் ஜெபிக்கிறையா. கடனிலிருந்து மீள முடியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுவதாக. எசேக்கியாவை போல வியாதியில் புலம்பிக் கொண்டிருக்கிற ஜெபங்கள் எல்லாம் கேளுங்கப்பா. எல்லா ஜெபங்களுக்கும் இந்த மாதம் நிச்சயமாக பதில் வரப்போகிறதற்காய் உமக்கு நன்றி. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என் தேவன் என்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். என் தேவன் என்னை நிச்சயமாய் விடுவிப்பார். என் தேவன் எனக்கு நிச்சயமாய் பதில் அளிப்பார் என்று நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்க உங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அப்படியே நிறைவேற்றுவீர். சாராள் நகைத்த பொழுதும், ஆபிரகாம் நகைத்த பொழுதும் ஆண்டவர் அவர்களுடைய அவிசுவாசங்களை எண்ணாதபடி அவர்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தது போல உங்க பிள்ளைங்களுடைய பலவீனங்களை எண்ணாதிருங்கப்பா. அவங்க அவிசுவாசங்களை எண்ணாதிருங்க, மனசோர்வுகளை எண்ணாதிருங்க, ஆண்டவரே மனக்கிலேசங்களை எண்ணாமல் அவர்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தரப்போகிறதற்காய் நன்றி. கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலிருந்து குடும்பங்களிலே ஒரு பெரிய பெருக்கம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாக போறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாதம் குடும்ப ஆசீர்வாதத்தின் மாதம் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். உங்கள் வீடுகளிலே நல்ல நிகழ்வுகள் நடக்கும். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் நன்மை செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை, ஆண்டவர் கொடுத்த இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய போகிறீர்கள். அதோடு கூட இந்த மாதத்தில் உங்களுக்காக இந்த மாதத்தின் 31 நாட்களும் நீங்கள் ஜெபிப்பதற்கு உங்களுக்கென்று ஒரு ஃபேமிலி பிளஸ்ஸிங் ப்ரேயர் என்ற ஒரு போஸ்டரை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். அது நீங்கள் பெரிய பிரிண்ட் எடுத்து உங்கள் வீடுகளிலே ஒட்டி கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் அதில் ஒரு ஜெபம், ஒரு வாக்குத்தத்தமான வசனம் அதில் இருக்கும். இந்த போஸ்டரை பெற்றுக்கொள்வதற்கு திரையில் காண்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் எண்ணை அனுப்பி வையுங்கள். உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். உங்கள் வீடுகளிலே இந்த போஸ்டரை நீங்கள் ஒட்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை, ஜெபத்தை விசுவாசத்தோடு செய்யும் பொழுது பெரிய காரியங்களை நிச்சயமாய் பார்ப்பீர்கள். அதே போல அடுத்த தலைமுறைக்கான ஜெபம் என்ற ஒரு ஜெப தரிசனத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்தார். அந்த ஜெபம் எதற்காகவென்றால், வரப்போகிற அடுத்த தலைமுறை பக்தியாய் தேவனை தேடவும் கர்த்தரை பற்றி கொள்ளவும் முந்தின தலைமுறையாராகி நாம் தேவனிடத்தில் ஜெபிப்பதற்காக ஒரு ஜெபம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மதியம் 3:30 to 4:30 வரைக்கும் இந்த ஜெபம் நடக்கிறது.
நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில், அந்த 1 மணி நேரத்தில் முழு உலகத்திலும் இருந்து பெற்றோர்கள், மதர்ஸ் அந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிறார்கள். இணைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளும் காப்பாற்றப்படுவார்கள், அடுத்த தலைமுறையினரும் காப்பாற்றப்படுவார்கள். இந்த ஜெபத்தில் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். அடுத்த தலைமுறையை நாம் ஆண்டவருக்காக காப்பாற்றுவோம். அடுத்த தலைமுறை எழுந்து தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யும். இந்த மாதம் உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் நிச்சயம், உங்கள் குடும்பத்திற்கு விடுதலை நிச்சயம், உங்கள் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம். நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்குங்கள். God bless you.